பென் சீரிஸ்ல பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை பென்னை தவிர எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்காங்க தெரியுமா? மொத்தம் 17 பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, பென்னை தவிர மொத்தம் 17 பேர் பென்னோட வாட்ச் யூஸ் பண்ணிருக்காங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு புரியும். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம வில்கேக்ஸ் தான். ஆம்னிட்ரிக்ஸ் வேணும்னு சொல்லி அங்க இங்கன்னு தேடி ஒரு தடவையா 2 தடவை ஆம்னிட்ரிக்ஸை வில்கேக்ஸ் யூஸ் பண்ணிருப்பான். ஒன்னு பிரைமஸ் அப்படின்ற எபிசோட்ல, இன்னொன்னு நம்ம அல்டிமேட் சீரிஸோட ஸ்டார்டிங் எபிசோட்ல. அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறதா நம்ம ஆஸ்மித். ஆம்னிட்ரிக்ஸோட கிரியேட்டரான ஆஸ்மித் இந்த ஆம்னிட்ரிக்ஸ் பிரைமஸ் அப்படின்ற எபிசோட்ல யூஸ் பண்ணிருப்பாரு. அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறதா நம்ம குவென் டெனிசன், பென்னோட கசின். ஆக்சுவலா குவென் ஒரு நான் கேனன் எபிசோட்ல நம்ம பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைம்லைன்ல இருக்க குவென் கிட்ட தான் ஆம்னிட்ரிக்ஸே இருந்திருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறதா நம்ம மேக்ஸ் டெனிசன். நான் சொன்ன அதே நான் கேனன் எபிசோட்ல மேக்ஸ் டெனிசனும் ஃபைனல்ல அந்த ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இருக்கிறது ஏலியன் 4 சீரிஸ்ல ஒரு பிளான்ட் ஏலியன் ஒன்று வந்து பூமிக்குள்ள விழுந்திருக்கும். அது யாருக்கும் தெரியாம குவென், கெவின் அண்ட் பென் 3 பேரோட பவர்ஸையும் அப்படியே காப்பி பண்ணிட்டு அந்த டைம்ல அந்த பிளான்ட் ஏலியன் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் ஆட்டையை போட்டு வச்சிருந்திருக்கும். அப்போ நம்ம பென்னோடைய ஃபேனான ஜிம்மி தான் வந்து அந்த பிளான்ட் கிட்ட கடலை போட்டு பென்னை காப்பாத்திருப்பாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த பிளான்ட் ஏலியன்ஸுக்கு கடலைனா வீக்னஸ். சோ கடலையை தூக்கி அந்த பிளான்ட் ஏலியன் மேல போட்டு பென்னை காப்பாத்திருப்பாரு. அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது தான் நம்ம கென் டெனிசன், அதாவது பென்னோட பையன். பென் யூஸ் பண்ண ஆம்னிட்ரிக்ஸை கென்னு கிட்ட தான் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது ஸ்கர்ட். ஆம்னிவர் சீரிஸ்ல நம்ம கைபர் நிமிட்ரிக்ஸை என்னால தனியா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை கூப்பிட்டு வந்திருப்பான். ஆனா இந்த பையனுக்கு நிமிட்ரிக்ஸோட ஆம்னிட்ரிக்ஸ் தான் பிடிச்சு போச்சு அப்படின்ட்டு பென் சம்டைம்ஸ் ஆம்னிட்ரிக்ஸோட ஏலியன்ஸை இதுதான் யூஸ் பண்ணிருக்குமே. அண்ட் இந்த லிஸ்ட்ல நான் நோ வாட்ச் பென்னி ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற டைம்ல எனக்கு பென்னெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் ஓன் ஆம்னிட்ரிக்ஸ் இருந்துச்சு. பட் நோ வாட்ச் பென் கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இல்ல, பட் நம்ம பிரைம் டைம்ல இருக்க பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் தான் நோ வாட்ச் பென் யூஸ் பண்ணிருப்பாரு. சோ அதனால அவரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கிறது ஆர்ஜெட். வேற ஒரு டைம்ல இல்ல, ஆர்ஜித் கிட்ட தான் ஆம்னிட்ரிக்ஸே இருந்திருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது தான் நம்ம ஆல்பிடோ. ஆல்பிடோ எங்கடா பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா அவர் யூஸ் பண்ண அல்டிமேட்டிக்ஸ் தான் நம்ம பென்னை யூஸ் பண்ணிருப்பாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆம்னிட்ரிக்ஸை டைரக்டா யூஸ் பண்ண பர்சன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதெல்லாம் இன்டைரக்டா ஆம்னிட்ரிக்ஸை ஹேண்டில் பண்ண பர்சன்ஸ். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்ம டெட்ராக்ஸ் தான். கிளாசிக் சீரிஸ்ல எனக்கு ஆம்னிட்ரிக்ஸை பத்தி ஓரளவுக்கு தெரியும் அப்படின்றத பென்னு டைமண்ட் ஏலியனா இருக்கும் போதே டெட்ராக்ஸ் வந்து அதை ஆப்ரேட் பண்ணி பென்னை ஹியூமன் ஃபார்முக்கு மாற வச்சிருப்பாரு. அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது தான் நம்ம ஜைலன். இவங்களுமே ஆம்னிட்ரிக்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சனால தான் அப்ஜெக்ட் ஏலியனை அன்லாக் பண்ணி வெளில கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அந்த டைம்லயே பென்னோட ஆம்னிட்ரிக்ஸ் பென்கிட்ட தான் இருந்திருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது தான் சர் எனாச். ஃபார்எவர் நைட்ஸுக்கு ஒன் ஆஃப் த லீடர் அப்படின்ற வரை காமிச்சிருப்பாங்க. த பெர்ஃபெக்ட் டே அப்படின்ற எபிசோட்ல பென்னை ட்ரீம்குள்ளே வச்சிருந்து ஆம்னிட்ரிக்ஸை கலெக்டர் ட்ரை பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த எபிசோடோட எண்ட்ல பென் இவரை ட்ரீம்குள்ள தள்ளது மூலியமா இவர் அந்த ஆம்னிட்ரிக்ஸை கைப்பற்றி யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க, அதை வாங்கின மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ட்ரீம் தான், பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஆம்னிட்ரிக்ஸ் இருந்த மாதிரி காமிச்சனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது தான் டாக்டர் ஆனிமோ. டாக்டர் ஆனிமோ எங்கடா யூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணல. டாக்டர் ஆனிமோ அந்த மியூட்டட் ரே அப்படின்ற எபிசோட்ல பென்னு கையை வச்சுட்டு சும்மா இல்லாம ஆம்னிட்ரிக்ஸோட மேல இருக்க அந்த பிளேட்டை மட்டும் கைட்டி போட்டிருப்பாரு. அந்த பிளேட் எடுத்துட்டு போயிட்டு டாக்டர் ஆனிமோ ரிசர்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிருப்பாரு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இந்த எபிசோட்ல மட்டுமே மொத்தம் 3 பேர் பென்னோட ஆம்னிட்ரிக்ஸை யூஸ் பண்ணிருப்பாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த ஒன் ஹேண்ட் அப்படின்ற எபிசோட்ல பென்னோட கையை மட்டும் தனியா கண்டு போய் கொஞ்ச நேரத்துக்கு நல்வாயிட்லயும், அப்புறம் பென்னு கொஞ்ச நேரத்துக்கு நல்வாயிட்லயும் ஆம்னிட்ரிக்ஸ் ஏர்த்லயும் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி ஏர்த்ல இருக்கும் போது ஒரு ட்வின் பிரதர்ஸ் வந்து ஆம்னிட்ரிக்ஸை வச்சு ஏதோ வித்தியாசமா இருக்கே அப்படின்னு விளையாடி பார்ப்பாங்க. அதே ஆம்னிட்ரிக்ஸை அடுத்து ஏலியனா மாற ஹெல்ப் பண்ணது நம்ம ஜூலி. சப்போஸ் நான் இந்த லிஸ்ட்ல யாரையாவது விட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரியே மோர் பென்டென் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்றீங்க.